ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 63 சங்கீதம் 3 Psalm 63 verse 3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் தாவீதினுடைய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. தாவீது எந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்று இந்த 63 சங்கீதத்தினுடைய முன்னுரையிலே நாம் பார்க்கும்போது, தாவீது யூதாவின் வனாந்தரங்களில் இருக்கையில் பாடின சங்கீதம். When he was out in the Judean wilderness, அவன் ஒரு வில்டர்னஸில், ஒரு வனாந்தரமான இடத்துல அங்கே காணப்பட்ட போது பாடின சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுது அவர் வனாந்தரங்களிலே இருந்தார் என்று சொன்னால் ரெண்டு சம்பவங்கள். ஒன்று, சவுல் தாவீதை துரத்தின பொழுது தாவீது சவுலின் கைகளுக்கு தப்பி ஓடின பொழுது யூதேயாவின் வனாந்தரங்களிலே அவர் குடியிருந்து மறைந்து கொண்டிருந்தார். இன்னொரு சமயம், தாவீதினுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக அவன் எழும்பின போது ராஜாங்கத்தை விட்டு அவன் விலகி அப்சலோமின் கைக்கு தப்பி ஓடுகையில் தாவீது எங்கே சென்றார் என்றால் யூதாவின் வனாந்தரங்களுக்கு சென்றார். இந்த ரெண்டு சம்பவங்களில் ஏதாச்சும் ஒரு சம்பவமாக தான் இந்த 63 சங்கீதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். ஆதலால் அந்த ஒரு கோணத்தில் நாம் இந்த சங்கீதத்தை பார்க்க வேண்டும். தன் ஜீவனுக்கு தப்பி இவர் எங்கே இருக்கிறார்னா வனாந்தரத்தில் போய் குடியிருக்கிறார். காடுகளிலே, கெபிகளிலே, வறட்சியான இடங்கள்ல இவர் குடியிருக்கிறார். ஆனால் தான் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது முதல் வசனம் சொல்லுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது ஐ வில் சிக் ஏர்லின்னு போட்டிருக்கு ஆங்கில வேதத்தில். ஐ வில் சிக் ஏர்லி. இந்த ஏர்லி என்ற வார்த்தை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது அந்த நாளில் முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதாவது அதிகாலையில் நம்ம கர்த்தரை தேடுறது நல்லது. இன்னொரு அர்த்தத்தில் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பிரச்சனை வரும்போது சீக்கிங் ஏர்லி, சீக்கிரமாய் ஆண்டவரை தேடுகிறது. அதாவது அந்த பிரச்சனை முத்தி போவதற்கு முன்னதாக. நம்ம அநேக நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது மனுஷரை நாடுகிறோம், மருத்துவர்களை நாடுகிறோம், பல வக்கீல் லாயர்ஸை நாடுகிறோம், பல ஆட்களை நாடுகிறோம். பெரிய மனிதர்கள், செல்வாக்கு பெற்ற மனிதர்கள் எல்லாம் நாடி பார்க்குறோம். நாடி பார்த்துட்டு அவங்களால முடியலன்னும் போது தான் நம்ம எங்கே வரோன்னா அநேக நேரங்களில் கர்த்தர்கிட்ட வரும். ரொம்ப லேட்டு. ஆனால் தான் சொல்கிறாரு, ஒரு பிரச்சனை வரும்போது சீக் ஏர்லி. அதை தான் தமிழில் அதிகாலைன்னு போட்டிருக்கு, ஆங்கில விதத்தில் சீக்கிங் ஏர்லின்னு போட்டிருக்கு. அப்போது நம்ம நம்மளுடைய ப்ரியாரிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவரை தேடுகிறதுல நம்ம முதல்ல சீக்கிரத்தில் தேடிடணும் ஆண்டவரை. அப்படி தாவீது சொல்கிறாரு, அவருடைய பிரச்சனை, அதிகமான பிரச்சனை, தன் ஜீவனுக்கு தப்பி இங்கே வனாந்தரத்தில் குடியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சொல்கிறாரு, அதிகாலமே ஐ வில் சீக் ஏர்லி, நான் உம்மை தேடுவேன் என்று இங்கே சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு இடமா, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலே. அந்த வனாந்தரத்தில் பாருங்க, வறண்டு போனேன், விடாய்த்து போன தண்ணீரற்ற ஒரு நிலம். ஆனாலும் தாவீதுக்கு அந்த தண்ணீர் சரீர பிரகாரமாக அருந்துகிற தண்ணீரின் மேல் தாகமாக இல்லை. தாவீது யார் மேலே தாகமாக இருக்கிறார்னா, என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்.
அப்போ பாருங்க, சரீர பிரகாரமாக அவருக்கு அநேக தேவைகள் இருந்தாலும், அந்த சரீர பிரகாரமான தாகம் இருந்தாலும், அதை பார்க்கிலும் தாவீதுக்கு யார் மேலே அதிக தாகம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் மேலே தாகமாக இருந்தார். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கூடாக தாவீதை போல நம்ம யாருக்கும் வந்திருக்காது. தாவீது பாருங்க, தன் வீட்டை விட்டு, தன் ராஜ்யத்தை விட்டு, தன் சிங்காசனத்தை விட்டு அவர் போய் வனாந்தரத்தில் குடியிருக்கிறார். அந்த இடத்துல தாவீது சொல்கிறாரு, என்னுடைய ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. நம்ம அப்படி தான் இருக்கணும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்து உடையவர்களாக நம்ம இருக்கும்போது தான் தாவீதை ஜெயமாய் வழி நடத்தின கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இப்படிலாம் சொல்லிட்டு தான் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. Thy loving kindness is better than life. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜீவனை பார்க்கிலும், அதாவது தாவீதுக்கு எப்போ ஜீவன் போகும் அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு தாவீதை சத்துருக்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்கிறாரு, எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி மாத்திரம் இருந்தது. ஜஸ்ட் 1 foot. மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தான் கேப் இருந்துச்சு. அவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு மரணம். ஆனால் தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மரணத்தை குறித்து அவருக்கு கவலை இல்லை. ஐயோ, நான் செத்து போயிடுவானா, என்னை கொன்றுவாங்களா, என்னை அழிச்சு போட்டுருவாங்களா, எனக்கு வாரிசே எல்லாம் ஆக்கிடுவாங்களா, சந்ததி எல்லாம் ஆக்கிடுவாங்களா அப்படின்லாம் தாவீது பயப்படல. தாவீது சொல்கிறாரு, என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. இந்த இடத்துல நான் ஒரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன், மெசேஜ் பைபிளில் வாசிக்கிறேன். அழகாக போட்டிருக்கு, இன் யுவர் ஜெனரஸ் லவ் ஐ ஆம் ரியலி லிவிங் அட் லாஸ்ட். இன் யுவர் ஜெனரஸ் லவ், அதாவது உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய தயவினாலே நான் உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய சரீர பலத்தினாலேயோ, நான் எடுக்கிற டயட்னாலேயோ, நான் பண்ணுற எக்ஸசைஸ்னாலேயெல்லாம் ரெண்டாவது தான். அதெல்லாம் ரெண்டாவது தான். ஆனால் நான் முதல்ல வாழ்கிறது எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, உம்முடைய கிருபையினால தான் வாழ்கிறேன்னு சொல்கிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய கிருபை ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. தர்மியான இந்த நல்ல நாளில் கூட பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு எதை நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள்? உங்கள் ஜீவனையா? இன்றைக்கி நிறைய பேர் ஜீவனுக்காகவே வாழ்கிறாங்க. அவங்களுடைய உயிர் அவங்களுக்கு ரொம்ப சக்கரை கட்டி மாதிரி, அப்படியே அவங்க உயிரை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உயிரை குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் சரீரத்தை குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் சரீரத்துக்கு பலவீனத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல்கிட்ட சொன்னார் ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி. என்னுடைய கிருபை உனக்கு போதும். அதனால் இந்த இடத்துல சங்கீதக்காரனோடு சேர்ந்து நம்மளும் சொல்லுவோம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரி சகோதரி, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஜீவனுக்காக வாழாமல் உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் சொத்துறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.